Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 7 science chapter 2 exploring substances. Okay, exploring substances, acidic, basic and neutral. Okay, exploring substance, explore அப்படினா ஆராய்ச்சி. Okay, substance னா பொருட்கள். அப்ப பொருட்களை ஆராய்தல். Okay, இது என்ன எப்படி ஆராய்ச்சினா அது அசிடிக்கா இருக்கா? அசிடிக்கா என்னன்னு சொல்லுவோம்? புளிப்பு சுவையுடையது அசிடிக்னு சொல்லுவோம். பேசிக் அப்படினா கார சுவையுடையது பேசிக்னு சொல்லுவோம். And neutral அப்படினா நடுநிலை தன்மையுடையது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நியூட்ரல் அப்படின்ற வேர்ட்ல சொல்லலாம். அப்ப அது இத பத்தி ஓகே பொருட்களை ஆராய்ந்து அது அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா அப்படின்ற டாபிக் பத்தி இந்த டாபிக் பத்தி இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். On 28th February, okay, on 28th February, the school hosted a science fair to celebrate National Science Day. Already நமக்கே தெரியும் every year வந்து February 28th என்னன்னு சொல்லுவோம் National Science Day. அதே மாதிரி National Science Day அப்படின்றது தேசிய அறிவியல் நாள். ஓகே, தேசிய அறிவியல் நாள் தான் National Science Day செலிப்ரேட் பண்ணுவோம். எப்பன்னா 28th of February every year. அப்ப the school hosted எங்க ஸ்கூல் என்ன பண்ணாங்க ஒரு சயின்ஸ் ஃபேரை ஆர்கனைஸ் பண்ணாங்க. சயின்ஸ் ஃபேர் அப்படின்றது என்னன்னா அறிவியல் கண்காட்சி. டு செலிப்ரேட் ஓகே தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு எங்க ஸ்கூல் ஒரு அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு பண்ணாங்க. எப்பன்னா on 28th February. At the entry gate. Entry gateனா என்ன? அந்த கேட்டோட நுழைவு வாயில். ஓகே, சிப்ளிங்ஸ்னா யார் சொல்லுவோம்? கூட பிறந்தவங்கள உடன் பிறந்தவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சிப்ளிங்ஸ்னு சொல்லுவோம். அஸ்வின் அண்ட் கீர்த்தி ஓகே ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே, ஒன்னா பிறந்தவங்க. அஸ்வின் அண்ட் கீர்த்தி வேர் கிரீட்டட் வித் எ ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகே, அஸ்வினையும் கீர்த்தியும் ஓகே என்ன பண்ணாங்க ஒயிட் ஷீட் ஆஃப் அந்த என்ட்ரி கேட்ல அவங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து வாழ்த்துனாங்க, வரவேற்றாங்க. கிரீட்டட் அப்படின்னா வாழ்த்துதல் இல்ல வரவேற்றாங்க. ஒயிட் ஷீட்டை கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க என்ட்ரி கேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். They were curious to know why a white sheet of paper. Okay, they were curious to know why a white sheet of paper was given to them. ஓகே, அவங்களுக்கு உடனே ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஏன் எதுக்காக நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பட் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாச்சு. A few steps ahead கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க. There was a volunteer. வாலண்டியர்னா யாருன்னு சொல்லுவோம்? தானா வந்து வேலை செய்யறவங்க அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம வாலண்டியர். எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ தேர் வாஸ் எந்த ஸ்கூலோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து வேலை செய்வாங்க. There was a volunteer spraying a liquid on these sheets of paper. உடனே அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஓகே ஒரு வாலண்டியர் வந்து என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற பேப்பர் மேல என்ன பண்றாங்க ஒரு லிக்விட வச்சு ஸ்ப்ரே பண்றாங்க. a liquid on these sheets of paper. The siblings also got their white sheet sprayed. ஓகே, அவங்க கிட்ட இருக்கிற ஒயிட் ஷீட் மேல என்ன பண்றாங்க ஸ்ப்ரே பண்றாங்க. டு தேர் சர்ப்ரைஸ் த வேர்ட்ஸ் ஓகே அது ஸ்ப்ரே பண்ண உடனே வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்பியர்ட் ஆன் த பேப்பர்ஸ் த மூமெண்ட் த லிக்விட் வாஸ் ஸ்ப்ரேட். ஓகே, ஜஸ்ட் அவங்க அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ண உடனே வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, உங்களை அதாவது வண்டர்ஃபுல்னா அதிசயமான அறிவியல் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்ற வேர்டு அதெல்லாம் அப்பியர் ஆகுது. அது மேல ஸ்ப்ரே பண்ண உடனே அப்பியர்ட் ஆன் த பேப்பர்ஸ் த மூமெண்ட் த லிக்விட் வாஸ் ஸ்ப்ரே பண்ண உடனே அது மேல அந்த எழுத்து வருது. Okay, they were excited and eager to know how this happened and the reason behind it. உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு எக்ஸைட்டட் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அண்ட் ஈகர் ஓகே டு நோ ஹவு திஸ் ஹேப்பன் இது எப்படி நடக்குது. ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட் தான் கொடுத்தாங்க, அது மேல ஒரு ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த லெட்டர்ஸ் வருது வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது உடனே அவங்களுக்கு உற்சாகமாயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹவு திஸ் ஹேப்பன் அண்ட் த ரீசன் பிஹைண்ட் இட். ஓகே, ஏன் இதுக்கு பின்னாடி எப்படி இதை பண்ணாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமா இருந்தாங்க. Their curiosity was partly satisfied at the colorful world of substance. ஓகே, அவங்களோட கியூரியாசிட்டி அவங்க தெரிஞ்சுக்கொள்ளும் ஆர்வத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணது எது அப்படின்னா the colorful world of substance அப்படின்ற ஒரு ஸ்டால். ஓகே, இப்போ நம்ம சயின்ஸ் ஃபேர் நடந்ததுன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்டால்ஸ்னா என்ன? அதில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, எக்ஸிபிஷன் இருக்கும், அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டெமோஸ் இருக்கும், அதே மாதிரி அங்கே என்ன இருக்கும் ஃபன் வேர்ல்டு மாதிரி வச்சு கெமிக்கல்ஸை வச்சு கலர்ஃபுல்லாக காமிப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டாலில் கலர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகே, கலர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் கலர்ஃபுல்லான பொருட்கள் இருக்கிற ஸ்டால் பார்க்குறாங்க. They saw many activities showing color changes on mixing different substances. நிறைய செயல்முறைகளை பார்க்குறாங்க. என்னன்னா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கு சேஞ்சிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது. They decided to explore these changes further. Let us join them on the learning adventure. Okay, they decided to explore these changes further. Okay, அவங்க என்ன பண்ணாங்க இதை பத்தி ஆராய முன் வந்தாங்க. Let us join them on this learning adventure. ஓகே, அவங்க கூட நம்மளும் ஜாயின் பண்ணுவோம்.
இந்த நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்ற இதுதான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்ப்ளோர், என்கொயர், என்ஜாய். ஓகே, எக்ஸ்ப்ளோர் ஆராய்ச்சி செய்யி, என்கொயர் விசார் கேளு, என்ஜாய் ஓகே சந்தோஷமா இரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 2 பேர் இதுதான் ஒன்று வந்து 2 பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்களே சிப்ளிங்ஸ், இவங்க 2 பேரும் தான் அது. ஓகே, இங்கே வந்து இதுதான் வாலண்டியர். ஓகே, இந்த கேர்ள் தான் வந்து வாலண்டியர். அவள் என்ன பண்ணுறா, ஜஸ்ட் 2 பேர்ட்டையும் 2 ஒயிட் ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒயிட் ஷீட் மேலே கொஞ்சம் தூரம் அவங்க உள்ள என்ட்ரி கேட்டில் ஓகே ஒயிட் ஷீட் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்குற மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனவொடனே யார் இந்த வாலண்டியர் வந்து ஸ்ப்ரே பண்ண உடனே வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நேச்சர் அவர் சயின்ஸ் லெபார்டரி. ஓகே, நேச்சர் அப்படின்னா இயற்கை, அவர் சயின்ஸ் லெபார்டரினா அறிவியல் ஆய்வகம். ஓகே, இயற்கை என்பது நம்மளுடைய சிறந்த ஒரு அறிவியல் ஆய்வகம் அப்படின்ற டாபிக்ல கீழே கொடுத்துருக்காங்க. 2.1 லிட்மஸ் as an indicator. ஓகே, லிட்மஸ் அப்படின்றது என்னன்னா எல்லா லெபார்டரியிலும் லிட்மஸ் பேப்பர், எல்லா ஸ்கூல் லெபார்டரியிலும் லிட்மஸ் பேப்பர் அப்படின்ற வச்சிருக்காங்க. இந்த லிட்மஸ் பேப்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இண்டிகேட்டரை ஆட் பண்ணுது. இண்டிகேட்டர்னா ஒரு பொருளை ஓகே அத ஒரு பொருளை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் இண்டிகேட்டர். சுட்டி காட்டி சொல்றதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர். இப்ப நம்ம கார்ல கூட ஓகே கார்லயோ இருந்து போகும்போது இண்டிகேட்டர் லைட் போடுவோம். எதுக்காக, அது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிகேட்டர் லைட்டை மென்ஷன் பண்ணுவோம். சோ லிட்மஸ் ஆஸ் அன் இண்டிகேட்டர், அதுவும் என்ன பண்ணுவோம் எந்த பொருள் அப்படின்றது காமிச்சு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது இண்டிகேட்டர். கலெக்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், சோப் சொல்யூஷன், ஆம்லா ஜூஸ், டாமரின் வாட்டர். கலெக்ட் சாம்பிள்ஸ், சாம்பிள்ஸ்னா சில மாதிரிகளை கலெக்ட் பண்ண. லெமன் ஜூஸ் அப்படின்றது என்னன்னா எலுமிச்சம்பழ சாறு. சோப் சொல்யூஷன், எந்த சோப்பா இருந்தாலும் கொஞ்சம் சொல்யூஷன் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி எடுத்துக்கணும். ஆம்லா ஜூஸ் அப்படின்றது என்னன்னா இது நெல்லிக்காய் சாறு. அப்புறம் டாமரின் வாட்டர்னா புளி தண்ணி. புளினா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் வைக்கிறதுக்கு, அதுதான் புளி தண்ணி. அந்த புளியில கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அது சாராக்கி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வினிகர். வினிகர் எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க, கிளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றது எதுனா வினிகர். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா சொல்யூஷன் அண்ட் லைம். பேக்கிங் சோடா சொல்யூஷன், லைம் வாட்டர். ஓகே, பேக்கிங் சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதான் பேக்கிங் சோடா சொல்யூஷன். லைம் வாட்டர், டேப் வாட்டர், வாஷிங் பவுடர் சொல்யூஷன். வாஷிங் பவுடர்னா துணி ஊற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பவுடர்ல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி வாஷிங் பவுடர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் சுகர் சொல்யூஷன். சுகர்னா என்ன, இப்போ சாதாரண டீ காஃபி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சக்கரை, அந்த சக்கரை தண்ணி. அண்ட் சால்ட் சொல்யூஷன். ஓகே, சாதாரண டேபிள் சால்ட், அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணா அதான் சால்ட் சொல்யூஷன். டேக் எ ஸ்ட்ரிப் ஆஃப் ப்ளூ லிட்மஸ் அண்ட் கட் இன்டு ஸ்மால் பீசஸ். ஓகே, எல்லா லெபார்டரியும் என்ன இருக்கும், லிட்மஸ் பேப்பர் இருக்கும். அந்த லிட்மஸ் பேப்பர் எடுத்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பா என்ன பண்ணும், கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸ்ப்ரெட் தீஸ் பீசஸ் ஆன் எ கிளீன் அண்ட் ட்ரை ஒயிட் டைல். ஓகே, இது எது மேல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒயிட் டைல் மேல இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஒயிட் டைல். இந்த ஒயிட் டைல் மேல என்ன இருக்கு, ஏதோ இருக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடுல அதை பார்த்திருக்கோம், நிறைய ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. ஸ்ப்ரெட் தீஸ் பீசஸ் ஆன் எ கிளீன் அண்ட் ட்ரை ஒயிட் டைல் யூசிங் எ டிராப்பர். ஓகே, டிராப்பர் அப்படின்னா இங்க் ஃபில்லர். இப்போ இங்க் ஃபில் பண்ணணும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டிராப்பர். புட் 1 drop of each of the samples 1 by 1. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் ஒரு சாம்பிள் இருக்கு, அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எதுல போடுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல போடுறேன். அப்புறம் செகண்ட் டிராப்ல இவன் வந்து செகண்ட்ல போடுறேன். தேர்ட் சாம்பிள் எடுத்து வந்து தேர்ட்ல போடுறேன். அதே மாதிரி ஃபோர்த்தை கொண்டு வந்து இதுல போடுறோம். ஓகே, ஃபிஃப்த் கொண்டு வந்து இங்க போடுறோம். சிக்ஸ்த்தை கொண்டு வந்து இங்க ஆட் பண்றோம். அப்ப இதே மாதிரி யூசிங் எ டிராப்பர் புட் 1 drop of each of the samples 1 by 1 on the litmus pieces on these litmus paper pieces as shown in the figure. பிக்சர்ல காமிச்ச மாதிரியே என்ன பண்ணணும், டிராப்பா அது மேல ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்மள அப்சர்வ் பண்ண சொல்லிருக்காங்க. யூசிங் எ டிராப்பர் புட் 1 drop of each of the samples 1 by 1 on these litmus pieces as shown in the figure. Do you observe any change in the color of the blue litmus pieces? ஓகே, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் பீசஸ். ஓகே, இதுல நீ ஏதோ அப்சர்வ் பண்ணியா? ஓகே, இங்க எல்லா சொல்யூஷன்ஸும் 1 drop இங்க போட்டோலயே பிக்சர்ல இருக்கிற மாதிரி இதுல ஏதாவது கலர் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கா? டூ யூ அப்சர்வ், கவனிச்சியா? எனி சேஞ்ச் இந்த கலர் ஆஃப் த ப்ளூ லிட்மஸ் பேப்பர், அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல ஏதாவது கலர் சேஞ்ச் நீ பாத்தியா? ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். உன்னோட அப்சர்வேஷன் கவனிச்சதை ரெக்கார்ட் பண்ணணும். ரிப்பீட் த சேம் ஆக்டிவிட்டி வித் பீசஸ் ஆஃப் ரெட் லிட்மஸ் பேப்பர். இப்ப ப்ளூ லிட்மஸ் பேப்பர் பார்த்தோம் இல்லையா, அடுத்து அதே மாதிரி ரெண்டு கலரான லிட்மஸ் பேப்பர் அவைலபிள் இந்த லெபார்டரி. ஒன் வந்து ப்ளூ லிட்மஸ், ரெண்டாவது ரெட் லிட்மஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதே மாதிரி இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க என்ன பண்ணுவது இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாரு, ரெட் லிட்மஸ் பேப்பர் இது இருக்கு பாரு, இதுதான் ரெட் லிட்மஸ் பேப்பர். ஓகே, ரெட் கலர்ல இருக்கிற பேப்பரை ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி ஒரு ஒயிட் டைல் மேல வச்சுட்டு இங்க வந்து சாம்பிள் இது இருக்கு இல்லையா, இதுதான் சாம்பிள் பீசஸ். ஒரு டிராப்பர் எடுத்துக்கிட்டு அது மேல வச்சு ஏதாவது கலர் சேஞ்சஸ் ஷோன் இந்த ஃபிகர் அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். உன்னோட நீ என்ன கவனிச்ச அப்படின்றத
ரெக்கார்ட் பண்ணு. ஹவு டு ப்ரிப்பேர் லைம் வாட்டர். ஓகே, லைம் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? டோன்ட் கன்ஃபியூஸ் லைம் வாட்டர் வித் த வேர்டு லைம். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், லைம் வாட்டர்னு எலுமிச்சம்பழ சாறு அதுதான் லைம் வாட்டர் நம்ம நினைச்சுக்கிறோம். பட் லெபார்டரியில லைம் வாட்டர்ன்றது ஓகே, அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த வேர்ட் லைம் அப்படின்னாவே அது லைம் வாட்டர் கிடையாது. எலுமிச்சம்பழம் which is a fruit similar to lemon. ஓகே, எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த லைம் வாட்டர் சொல்லக்கூடாது. லைம் வாட்டர் அப்படின்றது என்னன்னா a solution of calcium hydroxide in water. ஓகே, சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைட்ல தண்ணி ஊத்தணும்னா அதுதான் என்னது? ஓகே, அதுதான் லைம் வாட்டர். கேன் பி ஈஸிலி ப்ரிப்பேர்ட் பை மிக்சிங் லைம். லைம் இங்க சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுண்ணா. ஓகே, அதுதான் கால்சியம் ஆக்சைடு இன் வாட்டர். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு தண்ணியில ஊற்றி வச்சா கொஞ்ச நேரம் இஃப் இட் இஸ் அன்டிஸ்டர்ப்டு இல்லை லிவிங் அன்டிஸ்டர்ப்டு அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா கொஞ்ச நாள் அதை 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா ஃபில்டர் த லிக்விட் இன்டு அனதர் கண்டெய்னர் அண்ட் யூஸ் இட் அஸ் லைம் வாட்டர். அதுதான் அந்த சுண்ணாம்பு தண்ணியை தான் என்னன்னு சொல்ல நம்ம லைம் வாட்டர் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ லைம் வாட்டர்னாவே எலுமிச்சம்பழ தண்ணின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. நெக்ஸ்ட், டெஸ்டிங் த நேச்சர் ஆஃப் சாம்பிள்ஸ் வித் ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பர். ஆல்ரெடி மாதிரிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிகளை வச்சு மாதிரிகளை எதை மட்டும் ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். டெஸ்ட்னா சோதிக்க போறோம். டெஸ்டிங் த நேச்சர் ஆஃப் சாம்பிள்ஸ் வித் ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் கொடுத்திருக்காங்க, நேச்சர் ஆஃப் த சாம்பிள் என்னென்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலர் ஆஃப் த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் after adding a drop of the sample. Next, color of the red litmus paper after putting a drop of the sample. Okay, blue color litmus paperல என்ன பண்ணும், add sample add பண்ண பிறகு அது என்னவா இருக்கு, red color litmus paperல sample add பண்ண பிறகு அது என்ன கலரா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த டேப்லர் காலத்துல ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெமன் ஜூஸ்னா என்ன, எலுமிச்சை சாறு தான் லெமன் ஜூஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த லெமன் ஜூஸை நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்ட பிறகு பார்த்தா அது என்னவா மாறுதுன்னா இட் டர்ன்ஸ் ரெட். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்ன கலரா மாறுது, டர்ன்ஸ் ரெட் கலரா எனக்கு மாறுச்சு. அதே ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்ண என்ன வரல, நோ சேஞ்ச். ஓகே, எனக்கு எந்த சேஞ்சுமே அதுல தெரியல. அப்ப நோ சேஞ்சுன்னு எழுதலாம். அடுத்து சோப் சொல்யூஷன். சோப்புனா என்ன எடுத்துக்க, நம்ம சாதாரண சோப்பு துணி சோப்பு இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த சொல்யூஷனை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுல நான் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்ணேன். அங்க எனக்கு என்ன வரல, எந்த சேஞ்சும் எனக்கு வரல. அப்ப என்னது, நோ சேஞ்ச் அப்படின்னு எழுதலாம். ஆனா அதுவே நான் ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர்ல ஆட் பண்ண உடனே இது என்ன கலரா வந்தது, டர்ன்ஸ் ப்ளூ. எனக்கு என்ன கலரா மாறுச்சு, ப்ளூ கலரா மாறுச்சு. நெக்ஸ்ட் ஆம்லா ஜூஸ். ஓகே, ஆம்லா அப்படின்றது நான் நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கிட்டேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்ண உடனே அதுவும் என்ன கலரா எனக்கு மாறுச்சு அப்படின்னா டர்ன்ஸ் ரெட் கலரா எனக்கு மாறுச்சு. அப்ப டர்ன்ஸ் ரெட். அதே ரெட் லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்ணேன், எனக்கு என்ன வரல, நோ சேஞ்ச். எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல, எந்த சேஞ்சும் இல்ல. ப்ளூ ரெட் கலராகவே இருந்தது. நெக்ஸ்ட் டாம்பரின் வாட்டர். புளி தண்ணின்னு சொல்றோம் இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்றோம்ல, சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா புளி தண்ணி, அந்த புளி தண்ணியை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேல வைக்கிறேன். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்றேன். ஆட் பண்ண உடனே அது என்ன கலரா மாறுச்சுன்னா எனக்கு ரெட் கலரா மாறுச்சு. அப்ப என்ன வரணும், டர்ன்ஸ் ரெட். டர்ன்ஸ் ரெட். ஆனா அதே ரெட் லிட்மஸ் பேப்பர் மேல நோ சேஞ்ச், எனக்கு எந்த சேஞ்சும் காமிக்கல. அப்ப நம்ம என்ன எழுதலாம், நோ சேஞ்ச். நெக்ஸ்ட் வினிகர். ஓகே, வினிகர் நம்ம எல்லாரும் வீட்லயும் வச்சிருப்பாங்களே, கிளீனிங்காக வச்சிருப்பாங்க, இல்ல ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் நான் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்றேன். ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன வந்ததுன்னா அந்த கலர் என்ன மாறுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் என்ன கலரா மாறுச்சு, ரெட் கலரா மாறுச்சு. அதே ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்றேன். அதுல எந்த சேஞ்சும் இல்ல, ரெட் கலராகவே இருந்தது. அடுத்து பேக்கிங் சோடா சொல்யூஷன். வீட்டுல சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேக்கிங் சோடா, அந்த பேக்கிங் சோடால ஒரு டிராப் வாட்டர் ஆட் பண்ணி அந்த சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன். அது மேல அதை கொண்டு போயிட்டு நான் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்றேன். எனக்கு எந்த சேஞ்சஸும் காமிக்கல, ப்ளூ கலராகவே இருந்தது. அப்ப நோ சேஞ்ச். அதே ரெட் லிட்மஸ் பேப்பர்ல நான் ஆட் பண்றேன், அது என்ன கலரா மாறுது, டர்ன்ஸ் ப்ளூ. டர்ன்ஸ் என்ன கலரா மாறுச்சு, எனக்கு ப்ளூ கலரா மாறுச்சு. அடுத்து லைம் வாட்டர் எடுத்துக்கிறேன். லைம் வாட்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு வித் வாட்டர். ஓகே, அதை கொண்டு போயிட்டு நான் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்றேன். அது எனக்கு எந்த சேஞ்சஸுமே காமிக்கல. அப்ப என்னன்னு சொன்னோம் நம்ம, நோ சேஞ்ச். லைம் வாட்டர்னா நம்மளுக்கு இது கிடையாது, லெமன் ஜூஸ் கிடையாது. லைம் வாட்டர்ன்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஆக்சைடு வித் வாட்டர், அதுதான் என்னன்னு சொல்றோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ரெட் லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்ண உடனே அது என்ன கலரா எனக்கு காமிச்சது, டர்ன்ஸ் ப்ளூ. அது என்ன கலரா எனக்கு காமிச்சது, ப்ளூ கலரா மாறுச்சு. நெக்ஸ்ட் டேப் வாட்டர். டேப்பர் சாதாரண ஆர்டினரி நம்ம குழா தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேலேயும் ரெட் லிட்மஸ் பேப்பர்லயும் டிராப் ஆட் பண்றேன். ரெண்டுத்துலயுமே என்ன வருது, எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல. அப்ப என்னன்னு சொல்றோம், நோ சேஞ்ச்.
ப்ளூவாவே இருக்கு, ரெட்டாவே இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம், நோ சேஞ்ச் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் வாஷிங் பவுடர் சொல்யூஷன். வாஷிங் பவுடர் நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாஷிங் பவுடர். ஓகே, அந்த பவுடர் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு போயிட்டு நான் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் மேல ஆட் பண்றேன், எனக்கு எந்த சேஞ்சஸுமே காமிக்கல. அப்ப என்னது இது, நோ சேஞ்ச். ப்ளூ கலராகவே இருந்தது. அதே என்ன ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் மேல கொண்டு போய் காமிச்சா அது என்னது, டர்ன்ஸ் என்ன கலரா மாறுச்சு, ப்ளூ கலரா மாறுச்சு. அடுத்து சுகர் சொல்யூஷன், சர்க்கரையில கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி சொல்யூஷனா எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுதான் சொல்யூஷன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணா அதுதான் சொல்யூஷன். அது என்ன வருது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்ப நோ சேஞ்ச். ப்ளூவாவே இருந்தது. அதே மாதிரி ரெட் கலராகவே இருந்தது. அது என்னன்னு சொல்ற நம்ம நோ சேஞ்ச் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லாஸ்டா சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சால்ட் சொல்யூஷன் சாதாரண டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நான் என்ன பண்றேன், அதை எடுத்துட்டு வரேன். அதை கொண்டு போய் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரல, நோ சேஞ்ச். எந்த சேஞ்சஸுமே எனக்கு காமிக்கல. அப்ப நோ சேஞ்ச். அதே மாதிரி ரெட் லிட்மஸ் பேப்பர் மேலேயும் என்ன வருது, நோ சேஞ்ச். எந்த சேஞ்சஸும் காமிக்கல அப்படின்ற ஆன்சரை நம்ம இந்த டேப்லர் காலத்துல ஃபில் பண்ணலாம். Now let us analyze. இப்போ என்ன பண்றோம், நம்ம அனலைஸ் பண்றோம். டேபிள் 2.1 ஆல்ரெடி இப்போ ஃபில் பண்ணோம் இல்லையா, and sort the sample into 3 groups. ஓகே, அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே 3 குரூப்பா நம்ம பிரிக்கிறோம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்ற 3 குரூப்பா பிரிக்கிறோம். குரூப் ஏ அப்படின்றது என்னன்னா ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்துறது. ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்ன மாறுது, ரெட் கலரா எது டர்ன் பண்ணதோ, எந்தெந்த சாம்பிள்ஸ் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் ரெட் கலரா சேஞ்ச் பண்ணுதோ அது என்னது, குரூப் ஏ. நெக்ஸ்ட் குரூப் பி அப்படின்னா ரெட் லிட்மஸ் பேப்பரை எதெல்லாம் ப்ளூவா மாத்துதோ அது என்னன்னு சொல்றோம், நம்ம குரூப் பி அப்படின்னு சொல்லலாம். குரூப் சி அப்படின்றது என்னன்னா எந்த சேஞ்சுமே ஆகாது. ஓகே, இந்த 2 லிட்மஸ் பேப்பர்லயுமே எந்த சேஞ்சஸுமே ஆகாத நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம குரூப் சி அப்படின்னு கேட்டகரி பண்ணலாம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. அப்ப ரெக்கார்ட் த டேட்டா இன் டேபிள் 2.8 குரூப்பிங் ஆஃப் சாம்பிள்ஸ் டெஸ்டட் இன் டேபிள் 2.1. இப்ப குரூப் ஏ எது எதெல்லாம் வரும், ஓகே, குரூப் ஏ எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நமக்கே தெரியும் குரூப் ஏல எதுலாம் வரும்னா ப்ளூ டர்ன்ஸ் ரெட். அப்ப எது வரும், ஃபர்ஸ்ட் ஆம்லா ஜூஸ் எழுதலாமா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் எழுதலாம், நெக்ஸ்ட் ஆம்லா ஜூஸ் எழுதலாம், டாம்பரின் வாட்டர், அடுத்து என்ன வரும், வினிகர். இந்த 4 வந்து என்ன வருது, ஏல வரும். 4மே எதுல வரும், ஏ கேட்டகரியில வரும். குரூப் ஏல இந்த 4மே எழுதலாம். 1 வந்து லெமன் ஜூஸ், நெக்ஸ்ட் வந்து ஆம்லா ஜூஸ், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டாம்பரின் வாட்டர், அடுத்து என்ன வரும், வினிகர். அப்ப இது எல்லாமே எதுல வருது, ஏ கேட்டகரியில வருது. ஏ, இது எல்லாமே ஏல வருது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் டர்ன்ஸ், அதாவது ப்ளூ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் டு ரெட், நெக்ஸ்ட் ரெட் டர்ன்ஸ் ப்ளூ. அப்ப எதுலாம் வரும், இதோ இருக்கு இல்லையா, டர்ன்ஸ் ப்ளூன்னு வருது இல்லையா, 1, நெக்ஸ்ட் எங்க இருக்கு 2, அடுத்து என்ன வரும் 3, அடுத்து என்ன வரும் 4. அப்ப எதுலாம் டர்ன்ஸ் ப்ளூ, ஃபர்ஸ்ட் சோப் சொல்யூஷன். அப்ப இது என்ன எழுதலாம், பி. அப்ப சோப் சொல்யூஷன் எங்க கொண்டு வரலாம், பில கொண்டு வரலாம். பேக்கிங் சோடா சொல்யூஷன் பில கொண்டு வரலாம். லைம் வாட்டர் பில கொண்டு வரலாம். அடுத்து வாஷிங் பவுடர் சொல்யூஷன் எதுல கொண்டு வரலாம், பில கொண்டு வரலாம். அடுத்து சில நோ சேஞ்ச், 2 லிட்மஸ் பேப்பர்லயுமே சேஞ்சஸ் எதுவும் இல்லாது. ஒன்னு டேப் வாட்டர், நெக்ஸ்ட் சுகர் சொல்யூஷன், அடுத்து சால்ட் சொல்யூஷன். அப்ப சி 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 அப்படின்றத காலத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். இப்ப நம்ம எதுல வரும், கீழே காலத்துக்கு மறுபடியும் நம்ம கீழே இருக்கிற காலத்துக்கு எழுதணும். குரூப் ஏல எது இதெல்லாம் நம்ம எழுத போறோம், குரூப் பில நம்ம எது இதெல்லாம் எழுத போறோம், குரூப் சில நம்ம எது இதெல்லாம் எழுத போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்ப நான் குரூப் ஏல என்ன எழுத போறேன் அப்படின்னா, குரூப் ஏல லெமன் ஜூஸ். குரூப் ஏல ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், லெமன் ஜூஸ். அடுத்து ரெண்டாவது எதை சொன்னோம் நம்ம, ஆம்லா ஜூஸ். ஆம்லா ஜூஸ், இது குரூப் ஏ. அடுத்து எது வரும், டாம்பரின் வாட்டர், புளி தண்ணி. ஓகே, டாம்பரின் வாட்டர். அடுத்து 4வது என்ன இருக்குன்னா வினிகர். இது குரூப் ஏ. இது எல்லாம் சேர்ந்தது குரூப் ஏ. குரூப் பி எதுனா ரெட் லிட்மஸ் டர்ன்ஸ் ப்ளூ. அப்ப எதெல்லாம் நம்ம சோப் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் சோப் சொல்யூஷன். அடுத்து பேக்கிங் சோடா சொல்யூஷன். அடுத்து எதெல்லாம் பேக்கிங் சோடா சொல்யூஷன். பேக்கிங் சோடா சொல்யூஷன். அடுத்து லைம் வாட்டர். அடுத்து லைம் வாட்டர். அடுத்து குரூப் 4ல என்ன இருக்கு, வாஷிங் பவுடர் சொல்யூஷன். இது இருக்கு இல்லையா, வாஷிங் பவுடர் சொல்யூஷன். அப்ப இதை எழுதலாம், வாஷிங் பவுடர் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாமா. அடுத்து குரூப் சி, நமக்கே தெரியும் எதெல்லாம் குரூப் சி நோ சேஞ்ச் அப்படின்றது எதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
sugar tap water. First எது போடலாம் நம்ம group E ல first tap water. No change in both litmus paper. Red as well as blue. அப்ப tap water ஒன்னு எழுதலாம். Next sugar solution. sugar solution. சக்கரை தண்ணி எழுதலாம். sugar solution. அடுத்து salt solution. அப்ப salt solution. இதெல்லாம் எதுல என்ன no changes. அப்படின்றத எழுதலாம். I am curious to know what are these red and blue litmus paper stripes made up of. இது இருக்கு இல்லையா, பிக்சர்ல ப்ளூ லிட்மஸ் இருக்கு, ரெட் கலர் லிட்மஸ் இருக்கு. எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. எதால ஆர்வம் வருதுன்னா, வாட் ஆர் தீஸ் ரெட் அண்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் மேட் அப் ஆஃப். இந்த ப்ளூ கலரும் ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரும் இந்த ஸ்ட்ரிப்ஸ் எதால் ஆனது. why do they change color when drops of some samples are put on them. இது ஏன் கலர் சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஜஸ்ட் 1 or 2 drops of sample ஆட் பண்ண உடனே என்ன ஆகுது, ஏன் இது கலர் சேஞ்ச கொடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. let us find out. ஓகே, நம்ம அதை கண்டுபிடிப்போம். litmus is a natural substance obtained from lichens. ஓகே, litmus அப்படின்றது என்னன்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது எங்க இருக்குன்னா lichens. lichens அப்படின்றது என்னன்னா ஒரு பிளான்ட், தாவர வகையை சார்ந்ததுதான். ஓகே, அது தாவர வகை. இப்ப நம்ம algae, fungi அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி symbiotic relationshipல இருக்கிற ஒரு தாவர வகையை சார்ந்ததுதான் என்னன்னு சொல்லலாம் lichens. அதுக்கு என்ன கிடையாது, ரூட் கிடையாது. அது டைரக்டா அது அப்ப நியூட்ரியன்ஸ் எதுல இருந்து எடுத்துக்கும் அப்படின்னா டைரக்டா அட்மாஸ்பியர்ல இருந்து அது என்ன பண்ணும், தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். அதுதான் lichens. It is available both as a solution and in the form of paper strips. ஓகே, இது லேபரட்டரியில சொல்யூஷனாவும் கிடைக்கும், அதே மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸாவும் அவைலபிள். இட்ஸ் நோன் அஸ், இதுக்கு பேர் தான் லிட்மஸ் பேப்பர். த லிட்மஸ் பேப்பர் இஸ் அவைலபிள் இன் 2 கலர்ஸ். ஓகே, 2 கலர்ல அவைலபிள் ஆகும். ஒன்னு ப்ளூ, நெக்ஸ்ட் என்னது ரெட். ஒன்னு ப்ளூ கலர், ரெண்டாவது ரெட் கலர். மேல பிக்சர்ல கொடுத்துருக்காங்களே அது. சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் டர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட் ஆர் அசிடிக். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சில சாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் என்ன கலரா மாறுச்சு, ரெட் கலரா மாறுச்சு. அப்ப the substances that turn blue litmus paper to red are அதுக்கு பேர் தான் acidic substances. ஓகே, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மேல ஒரு டிராப் எந்த சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றோமோ அது ரெட் கலரா மாறுதோ அது என்னன்னு சொல்ல நம்ம அசிடிக். அசிடிக்னா என்ன, புளிப்பு சுவையுடைய பொருட்கள். இன் நேச்சர், இயற்கையில. while those that are turned red litmus paper to blue are basic substances. okay, for example இப்ப soap solution எடுத்துக்கிட்டோம். soap solution என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்திலே ஓகே ஒரு டிராப் ஆட் பண்ண உடனே ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல ரெட் லிட்மஸ் பேப்பர்ல ஆட் பண்ண உடனே அது என்ன வருது, ப்ளூ கலரா மாறுச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன, பேசிக் சொல்யூஷன். ஓகே, பேசிக் அப்படின்னா காரச்சுவையுடைய பொருட்கள். since litmus shows the different colors in acidic and basic solution, it is an acid base indicator. அப்ப ஆசிட்ல ஒரு கலர் காமிக்குது, பேஸ்ல ஒரு கலர் காமிக்குது. அதால லிட்மஸ் பேப்பர் என்னன்னு சொல்லணும், ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். some other substances both natural and synthetic can also be used as indicator. ஓகே, வேற சில பொருட்களும் என்ன வருது, நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். அந்த இண்டிகேட்டர்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஒன்னு நேச்சுரல் இருக்கு, இன்னொன்னு சிந்தட்டிக். இப்ப நேச்சுரல் நம்ம லிச்சன்ஸ் பத்தி படிச்சோம், லிட்மஸ். அதே மாதிரி சிந்தட்டிக் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் as இண்டிகேட்டர். சிந்தட்டிக்னா மேன்மேட். ஓகே, மனுஷங்களால படைக்கப்பட்டதுதான் மேன்மேட்னு சொல்லுவோம். அப்ப அதுவும் வந்து இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவோம். சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் are made in laboratories. ஓகே, எங்க யூஸ் பண்ணுவோம், laboratories. ஆய்வகத்துல, பள்ளிக்கூடத்துல laboratory இருக்கும் இல்லையா, அங்க யூஸ் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் இண்டிகேட்டர். and you will learn more about them in higher grades. ஓகே, மேல பெரிய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் பத்தி அதிகமா படிக்கலாம். holistic lens. okay, holistic அப்படின்னா முழுமையான பார்வை. lichens are formed by the association of 2 living organisms. அப்ப lichens அப்படின்ற பிளான்ட் பத்தி இப்ப படிச்சோம் இல்லையா, அது எதால உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு லிவிங் தாவர வகையை சார்ந்ததுதான். a fungus and an algae. ஓகே, 2 டிஃபரெண்ட் தாவர வகையை சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ல நம்ம lichens. they grow on rock. எங்க வளரும் அப்படின்னு சொன்னா அது தானாவே உணவை தயாரிக்க முடியாது, நியூட்ரியன்ஸ் எடுத்துக்க முடியாது, பிற உயிரினங்களை சார்ந்துதான் அது வாழும். அது நியூட்ரியன்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து தான் எடுத்துக்கும். they grow on rocks and trees in region that have abundant rainfall. ஓகே, அது எங்க வளரும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மழை எங்க பெய்யுதோ அங்க, அதே மாதிரி கிளீன் ஏர் இருக்கிற இடத்த. do you find lichens on trees in your neighborhood? இப்ப நம்ம கூட பார்க்கணும்னா இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்ம வீட்டு தொட்டி அந்த பார்த்தோம்னா மழை காலத்துல பாசி அப்படியே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையான என்னன்னு சொல்லணும் நம்ம algae அப்படின்னு. அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லணும் நம்ம algae அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now let us classify the substance sorted in group A, group B and group C in table 2.2. ஓகே, இப்ப நம்ம group A, group B, group E ல பண்ணிருக்கோம் இல்லையா. the substance that in group A, okay, such as lemon juice, amla juice, tamarind water and vinegar
turned the blue litmus paper to red, implying these substances are acidic in nature. அப்ப இந்த substance இது லெமன் ஜூஸ், நமக்கே தெரியும் புளிப்பு சுவை. ஓகே, லெமன் ஜூஸ், அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு, அதே மாதிரி புளி தண்ணி, அதே மாதிரி வினிகர் எல்லாமே என்ன இருக்கும், அசிடிக். அப்ப எதெல்லாம் வந்து புளிப்பு இல்லை ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரா மாத்துதோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், அசிடிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட், the substance in group B such as soap solution, baking soda solution, lime water, washing powder solutions turn red litmus paper to blue. இதெல்லாம் என்ன வருது, red litmus paper blue கலரா மாத்துது. Hence these substances are basic in nature. இதெல்லாம் என்னன்னு வருது, basic substances. பேசிக்னா காரச்சுவையுடையது, அது புளிப்பு அப்படின்ற மாதிரி இது என்ன சொல்றோம், காரச்சுவையுடையது. The substances in group C, okay, such as இது tap water, sugar solution and salt solution did not change the color of either litmus paper. Okay, எந்த லிட்மஸ் பேப்பர்லயும் ப்ளூ லிட்மஸ் பேப்பர்லயும் சேஞ்ச் கிடையாது, ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர்லயும் சேஞ்ச் கிடையாது. கேன் யூ predict the nature? ஓகே, உங்களால predict பண்ண முடியுது அதோட நேச்சரை அப்படின்னா, these substances are said to be neutral. நியூட்ரல்னா இல்ல ஆசிடியும் இல்ல பேசிக்கும் இல்ல, அது என்னன்னு சொல்ற, நடுநிலைமை வாய்ந்தது. அதுதான் என்னன்னு சொல்ற, நியூட்ரல். பிகாஸ் தே ஆர் நெய்தர் அசிடிக்கும் இல்ல நாட் அசிடிக்கும் இல்ல, அது பேசிக்கும் இல்ல. பிகாஸ் தே ஆர் நெய்தர் அசிடிக் நாட் பேசிக். Activity 2.2, let us relate and explore. Okay, அதை தொடர்பு படுத்தி அதை ஆராய்ச்சி செய். Are all substances in group A of table 2.2 edible? Edible அப்படின்னா சாப்பிடக்கூடிய பொருளை தான் என்னன்னு சொல்லுவோம், edible சொல்லுவோம். Are all substances in group A? Group A இருக்கிற பொருட்கள் எல்லாமே சாப்பிடக்கூடியதா? Have you ever tasted these edible substances? நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த substances எல்லாமே டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? குரூப் ஏல எதெல்லாம் பார்த்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் tamarind வாட்டர் பார்த்தோம், லெமன் ஜூஸ் பார்த்தோம், ஆம்லா ஜூஸ் பார்த்தோம், வினிகர் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கேன் யூ ரீகால் த டேஸ்ட்? உங்களால அதை ரீகால் பண்ண முடியுதா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? யூ வில் ஃபைண்ட் தட் ஆல் தீஸ் சப்ஸ்டன்சஸ் டேஸ்ட் சோர். இது எல்லாமே என்ன சோர் அப்படின்னா புளிப்பு சுவையுடைய பொருட்கள். thus we can say that substances that are sour tend to contain acids. அப்ப எதெல்லாம் புளிப்பு இருக்கோ அதுல என்னமே இருக்கு, ஆசிட் இருக்கு. and are acidic in nature. அந்த பொருட்கள் எல்லாமே அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப காலையில நம்ம வெய்ய காலத்துல என்ன பண்றோம், லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் அடிக்கடிக்கு. அது எப்படி இருக்கு, புளிப்பா இருக்கு. ஓகே, லெமன் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் எல்லாமே நம்ம டெய்லி எடுத்துக்கிறதா. ஓகே, அதே மாதிரி சாம்பார் செய்யணும்னா என்ன பண்ணுவோம், புளிப்பு அதில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவாங்க. அப்ப எல்லாமே நம்ம எடிபிள் டேஸ்ட் பண்ணி இருக்கோம். எல்லாமே என்ன இருக்கு, புளிப்பா இருக்கு. அந்த புளிப்பா இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கு, ஆசிட்ஸ். அண்ட் அதோட நேச்சர் என்னன்னா அசிடிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட், காஷன், do not taste anything until asked to do. அதே மாதிரி எதையுமே சொல்லாம டேஸ்ட் பண்ணக்கூடாது. do not taste any unknown substances. ஓகே, எதையுமே தெரியாத பொருட்கள் எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாயில போட்டு டேஸ்ட் பண்ணக்கூடாது. some common edible substances. Okay, some common edible substances and the names of the most of the common acids present in them are given figure 2.4. இங்க 2.4ல சில ஒரு ஃப்ரூட் பவுல் வச்சிருக்காங்க, அதுல சில பழங்கள்லாம் இருக்கு. இது என்னது, லெமன். ஓகே, லெமன்ல என்ன இருக்கு, சிட்ரிக் ஆசிட், நமக்கே தெரியும். நெக்ஸ்ட், இது என்னது, ஆம்லா. ஆம்லால என்ன இருக்கு, அஸ்கார்பிக் ஆசிட். அதர்வைஸ் என்னன்னு சொல்ற, விட்டமின் சி ரிச் எதுன்னா ஆம்லா. ஓகே, அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கு அதுலயும். நெக்ஸ்ட், டார்டாரிக் ஆசிட். மேங்கோல இருக்கிற ஆசிட் எதுன்னா, மேங்கோ என்ன இருக்கும், புளிப்பா தான் இருக்கும். மாங்காய் புளிப்பா இருக்கு இல்லையா, அப்ப பழம் தான் வந்து இனிப்பா இருக்கும். ஆனா மாங்காய் எப்படி இருக்கும்னா புளிப்பா தான் இருக்கும். அப்ப அதுல என்ன ஆசிட் இருக்கு, டார்டாரிக் ஆசிட். நெக்ஸ்ட், நமக்கே தெரியும் தக்காளி பழத்துல இருக்கிற ஆசிட் என்னது, ஆக்சாலிக் ஆசிட். Okay, oxalic acid and another citric acid present. So the most common acids present in some edible substance, lemon la citric acid, amla la ascorbic acid, vitamin C and citric acid, மேங்கோல என்ன, மாங்காயில என்ன இருக்கு, டார்டாரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக். இதுல டொமேட்டோஸ்ல சிட்ரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட். Find out and write the names of the most common acids present in the following substances. Okay, find out and write the names of most common acids. Okay, பொதுவா acids எதெல்லாம் present ஆயிருக்கு அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப லெமன், நமக்கே தெரியும், லெமன்ல என்ன இருக்கு, சிட்ரிக் ஆசிட். எழுதலாமா, சிட்ரிக் ஆசிட். லெமன்ல இருக்கக்கூடிய ஆசிட் சிட்ரிக் ஆசிட். கர்ட்ல என்ன ஆசிட் இருக்குன்னா, லாக்டிக் ஆசிட். கர்ட்ல இருக்கக்கூடிய ஆசிட் என்னன்னா, லாக்டிக் ஆசிட். அதே மாதிரி டாமரின்ல இருக்கக்கூடிய ஆசிட்னா டார்டாரிக் ஆசிட், ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, டார்டாரிக் ஆசிட். நெக்ஸ்ட், வினிகர்ல இருக்கக்கூடிய ஆசிட் என்னன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இது வினிகர்ல இருக்கக்கூடிய ஆசிட்.
Now let us take one of the substances. இப்போ இது ஆசிட் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து இன்னொரு வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், வேற ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடா. ஓகே, பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். ஓகே, பேக்கிங் சோடா எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா? இப்போ கேக் எல்லாம் பேக் பண்றாங்கன்னா அதுல என்ன பண்ணுவாங்க? பேக்கிங் சோடா போடுவாங்க, பேக்கிங் பவுடரும் போடுவாங்க. பவுடர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சோடா. ஓகே, இப்போ இட்லி அவிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுவாங்க. ஓகே, ஃப்ரம் குரூப் பி. ஓகே, பேக்கிங் சோடா சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ரப் த பேக்கிங் சோடா சொல்யூஷன் பிட்வீன் யுவர் ஃபிங்கர்ஸ். கொஞ்சோண்டு கையில அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ரெண்டுத்துலயும் தேய்க்கிறோம். வாட் டு யூ அப்சர்வ்? ஓகே, நீ என்னத்தை கவனிச்ச? இட் ஃபீல்ஸ் சோப்பி ஆர் ஸ்லிப்பரி. ஓகே, அது என்ன பண்ணுது? வழவழன்னு இருக்கு. ஓகே, ஸ்லிப்பரினா வழவழன்னு இருக்குது. பேசிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஜென்ரலி ஸ்லிப்பரி டு டச். நமக்கு தெரியும் சோப் சொல்யூஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? ஸ்லிப்பரியா இருக்கும். ஓகே, தொட்டாவே என்ன இருக்கும்? வழவழன்னு இருக்கும் இல்லையா? அப்ப பேசிக் சப்ஸ்டன்சஸ் ஜென்ரலி என்ன இருக்கும்? ஸ்லிப்பரி டு டச். ஆல்சோ பேசஸ் ஜென்ரலி டேஸ்ட் பிட்டர். பேசஸ் எல்லாமே என்ன இருக்கும்? பிட்டர் டேஸ்ட். பிட்டர்னா புளி, பிட்டர்னா கசப்பு தன்மையுடையது. பட் எவ்ரிதிங் கசப்பு தன்மைன்னு சொல்லலாம், காரத்துவைன்னு சொல்லலாம். பட் எவ்ரிதிங் தட் டேஸ்ட் பிட்டர் மே நாட் கண்டெயின் எ பேஸ். ஓகே, எதெல்லாம் வந்து பிட்டர் கசப்பா இருக்கோ அது எல்லாமே என்ன கிடையாது? எல்லாமே வந்து பேசஸ் கிடையாது. கண்டெயின் எ பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்டர் காட் possess a bitter in taste but it is not basic in nature. அதே மாதிரி bitter gourd, இது பாவக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னவா இருக்கு? bitter கசப்பா தான் இருக்கும், ஆனா அது என்ன கிடையாது? பேசிக் கிடையாது. நெக்ஸ்ட், if litmus is not available, இப்போ லிட்மஸ் பேப்பர் இல்லைன்னா are there some other natural substances that can serve as acid base indicators? வேற சில சப்ஸ்டன்ஸ் வச்சு நம்ம ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. Now அடுத்து அவனோட பிரதர் சொல்றான், now I can check the nature of the floor cleaning liquid using an indicator. ஓகே, இப்போ நம்ம வீடு தர துடைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை நான் வச்சு நம்ம செக் பண்ண போறேன் அப்படின்னு அவனோட பிரதர் சொல்றா. ரெட் ரோஸ் as an indicator. ஓகே, ரெட் ரோஸ். ஓகே, ரோஸ் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா? அந்த ரோஸ்ல ரெட் கலர் ரோஸ் என்னவா யூஸ் ஆகும்னா இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாம். யூ மைட் ஹவ் அப்சர்வ் தட் மெனி கலர்டு ஃபிளவர்ஸ் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். ஓகே, நிறைய நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே என்ன வச்சிருப்போம்? ரோஜாப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா? ரெட் கலர் ரோஜாப்பூ. ஓகே, அது எல்லார் வீட்லயும் ஒரு தொட்டி செடியாவோ இருக்கலாம், இல்ல தோட்டத்திலயோ இருக்கலாம். அப்ப நம்மள சுத்தி நிறைய கலர்டு ஃபிளவர்ஸ் நம்ம பாக்குறோம். ட்ரை மேக்கிங் இண்டிகேட்டர்ஸ் யூசிங் தீஸ் ஃபிளவர்ஸ். ஓகே, இதை நம்ம இண்டிகேட்டரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். லெட் அஸ் ப்ரிப்பேர். Collect some fallen petals of red roses available in your surroundings. ஓகே, உங்க சரௌண்டிங்ஸோ இல்ல உங்க வீட்டு தோட்டத்திலேயோ கீழே விழுற ரோஜாப்பூ. ஓகே, கீழே விழுந்து போன ரோஜாப்பூ அதுல இருந்து பறிக்காதீங்க. இட் இஸ் அட்வைஸ்டு நாட் டு பிளக் ஃபிளவர்ஸ். ஓகே, செடியிலே இருக்கும்போது அது பாக்கிறதுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு அழகா இருக்கும். அதை பறிக்கிறத விட செடியில இருந்து பாக்கிறதுக்கு தான் அது அழகா இருக்கும். அதனால அது எப்ப கீழே விழுதோ அப்ப அந்த ஃபிளவர்ஸை கலெக்ட் பண்ணலாம். யூ மே பிக் பெட்டல்ஸ் ஆர் ஃபிளவர்ஸ் ஃபாலன் ஆன் த கிரவுண்ட். ஓகே, கீழே விழுந்த பிறகு அதை நம்ம என்ன பண்ணலாம்? கலெக்ட் பண்ணலாம். டேக் எ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் த கலெக்டட் பெட்டல். ஃபிஸ்ட் ஃபுல் அப்படின்னா ஒரு கை நிறைய. ஓகே, ஒரு கை நிறைய ரோஜா பூவை எடுத்துக்கிறோம். ரெட் கலர் ரோசஸ், ரெட் ரோசஸ். ஓகே, அண்ட் வாஷ் them with water. அதுல என்ன பண்றோம்? நல்லா தண்ணியில போட்டு நல்லா கழுவிடுறோம். கிரஷ் த பெட்டல்ஸ் யூசிங் எ மார்டர் ஆர் பெஸ்ட். என்ன பண்றோம்? நம்ம கிரஷ் பண்றோம். ஓகே, ஒரு பெஸ்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு உரல் மாதிரி இது போட்டு நல்லா என்ன பண்றோம்? அதை நல்லா கிரஷ் பண்றோம், கசக்கிடுறோம். பிளேஸ் them in a glass tumbler. இது என்ன பண்றோம்? அதோ இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்களே ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ள அதை போட்டுறோம். pour some hot water into the glass tumbler to ensure that the crushed flower petals are completely immersed. ஓகே, pour some hot water. ஓகே, அந்த கிளாஸ் டம்ளருக்குள்ள கொஞ்சம் என்ன பண்றோம்? ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? crushed flower petals are completely immersed. ஓகே, அந்த ரோஜா பூவோட இதழ் எல்லாமே என்ன ஆகுது? கம்ப்ளீட்லி அந்த தண்ணிக்குள்ள கம்ப்ளீட்லி மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஹாட் வாட்டரை ஆட் பண்றோம். பெர்ஃபார்ம் திஸ் ஸ்டெப் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அடல்ட். ஏன்னா சுடு தண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா? அதால அடல்ட் முன்னாடி தான் இந்த வேலையை நம்ம செய்யறோம். கவர் த கிளாஸ் டம்ளர். ஓகே, கிளாஸ் டம்ளர் என்ன பண்ற? ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடுறோம், ஒரு மூடி போட்டு. வெயிட் ஃபார் 5 to 10 minutes till the water becomes colored. ஓகே, ஒரு 5 to 10 minutes என்ன பண்றோம்? அப்படியே வெயிட் பண்றோம். சுடு தண்ணி அதுல ஊத்திட்டு எது வரைக்கும்? அந்த ரோஜா பூ இதழ் மூழ்கிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்றோம். எப்ப அப்படின்னா அந்த சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா? அது கலர் வாட்டரா மாறுற அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இந்த ஃபில்ட்ரேட்ன்றது அந்த தண்ணி. ஓகே, சாருன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஃபில்ட்ரேட். லிக்விட் ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் இஸ் த ரெக்வயர்ட் இதுக்கு பேர் தான் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா சாறு, எதோட பூவோட சாறு, அதுதான் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட். டு பி யூஸ்ட் as an acid base indicator. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா யூஸ் பண்ண போறோம். ஆசிட்லயே ஆட் பண்றோம், பேஸ்லயே ஆட் பண்ண போறோம். இப்போ இதுதான் டெஸ்ட் டியூப். ஓகே, டெஸ்ட் டியூப்ல என்ன எடுத்துக்கணும்? கொஞ்சோண்டு அந்த ரோஜா பூ எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கோம், ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட். ஓகே, டெஸ்ட் டியூப் அப்படியே வைக்க முடியாது இல்லையா? அதால ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வைக்கிறோம். அதுதான் இது எல்லாமே லெபார்டரியில தான் அவைலபிள். அடுத்து ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இந்த டெஸ்ட் டியூபோட கீழே இருக்கிறது எல்லாமே என்ன? இது
ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்டிங் இருக்கு. ஓகே, ஆக்டிவிட்டி 2.4 let us find out. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிப்போம். Place 10 to 20 drops of the prepared red rose extract in each of the 2 small transparent bottles or test tube. ஓகே, இந்த ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட என்ன பண்றோம்னா நம்ம 2 இதுல எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு 2 டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். Place 10 to 20 drops of the prepared red rose extract in each of the 2 small transparent bottles or test tube. ஓகே, 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். ஓகே, 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு இந்த 10 to 20 drops of red rose ஓட எக்ஸ்ட்ராக்ட போட்டுக்கிட்டு மார்க் தேம் A and B. அதுக்கு என்ன கொடுக்குறோம் நம்ம A and B பேர் கொடுக்குறோம். ஓகே, ஒன்னுத்துல 2 டெஸ்ட் டியூப்ல இது இருக்கு இல்லையா, இது A, இது என்ன எடுத்துக்கிறோம் B அப்படின்னு எடுத்துக்கிறோம். add 20, அப்ப ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு, ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்கு. add 20 to 30 drops of lemon juice in test tube A. ஓகே, இந்த டெஸ்ட் டியூப் Aல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்றோம். ஓகே, டெஸ்ட் டியூப் Aல லெமன் ஜூஸ் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் in test tube and 20 to 30 drops of soap solution in test tube B. இது test tube B ல என்ன ஆட் பண்றோம், soap solution ஆட் பண்றோம். ரெண்டுத்துலயும் எடுத்துக்கிறது என்னது, ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் தான். ரெட் ஃப்ளவரோட ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுத்துக்கிறோம் ரெண்டுத்துலயுமே. அதுல என்ன 10 to 20 டிராப்ஸ் எடுத்துக்கிறோம் ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் இன் 2 டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு 20 to 30 டிராப்ஸ் ஏல ஏபின்னு பேர் கொடுத்துறோம். ஏல வந்து 20 to 30 டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்றோம். பில வந்து 20 to 30 சேம் அதே டிராப்ஸ்ல சோப் சொல்யூஷன் ஆட் பண்றோம். பி வித் ஹெல்ப் ஆஃப் டிராப்பர்ஸ், எதை வச்சு, டிராப்பர்ஸ் வச்சு டிராப்பா கவுண்ட் பண்ணி ஆட் பண்றோம். அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் எனி கலர் சேஞ்ச். ஓகே, இதுல ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கா அப்படின்றத அப்சர்வ் பண்ணு. ரிப்பீட் த சேம் வித் அதர் சாம்பிள்ஸ் யூஸ்ட் இன் ஆக்டிவிட்டி 2.1 and record your observation in table 2.3. ஓகே, அதே மாதிரி வேற சில சாம்பிள்ஸும் வச்சு நீ உன்னோட அப்சர்வேஷன் என்ன கவனிச்சியோ அதை ரெக்கார்ட் பண்ணு. Testing the nature of the samples with red rose extract. Okay, nature of the samples வந்து lemon juice இருக்கு, soap solution இருக்கு, ஆம்லா இருக்கு. Okay, இங்க வந்து red rose extract எடுத்திருக்கோம். The color of the red rose extract after dipping the sample. Okay, red rose extract வந்து lemon juice. Okay, அந்த lemon juice, அந்த red rose extractல கொஞ்சோண்டு நான் lemon juice ஆட் பண்றேன். அப்ப lemon juice ஆட் பண்ணோடனே நான் என்ன கலர் பாக்குறேன்னா ரெட் கலரை பாக்குறேன். அது என்னவா மாறுது, ரெட் கலரா மாறுது. அப்ப ரெட் கலரா மாறுச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஆசிடிக்னு சொல்லலாம், ஆசிடிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சோப் சொல்யூஷன் ஆக்சுவலி கிரீனிஷ் கலர், கிரீன் கலரா மாறுச்சு. அப்ப அது என்னன்னு சொல்ல நான் பேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஆம்லா ஜூஸ்ல என்ன கலரா மாறுது, ரெட் கலரா மாறுச்சு. அப்ப அது என்னன்னு சொல்ல நம்ம ஆசிடிக்னு எடுத்துக்கலாம். ரெட் கலரா மாறினா அது என்னன்னு சொல்ல நம்ம ஆசிடிக்னு சொல்லலாம். டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, உங்க கிளாஸ்மேட்ஸ் கூட உங்களோட அப்சர்வேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆர் த சாம்பிள்ஸ் தட் சேஞ்ச் த கலர் ஆஃப் த ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட் ஷேட் ஆஃப் த ரெட் as those that are changed the color of the blue litmus paper to red. ஓகே, குரூப் ஏ. அப்ப குரூப் ஏ அப்படின்னு சொல்றது என்னன்னா the samples that change the color of the flower extract to a shade of என்ன கலரா மாறுச்சு, ரெட். அப்ப ரெட் கலரா மாறுச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், ப்ளூ லிட்மஸ். ரெட் கலரா மாறுதுன்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஆசிடிக்னு சொல்லலாம், குரூப் ஏ ஆசிடிக். ஆர் the samples that change the color of the flower extract to a shade of green. அடுத்து என்ன கலரா மாறுச்சு, கிரீன் கலரா மாறுச்சு. அப்ப same as that have changed the color of the red litmus paper to blue. அது என்னன்னு சொல்லலாம், நம்ம பீன்னு சொல்லலாம். ஓகே, கிரீன் அல்லது ப்ளூன்னு வந்து அது என்னன்னு சொல்லலாம், பேஸ்ன்னு சொல்லலாம். Or the sample that do not change the color of the flower extract as those that did not change the color of the red and blue. எந்த கலரையும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லலாம், நியூட்ரல், அதர்வைஸ் குரூப் சி அப்படின்னு சொல்லலாம். From the above activity that we can conclude. இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம என்ன பத்தி கன்க்ளூட் பண்றோம். Okay, from this activity we can conclude that red roses can also be used to test. Okay, this red rose extract can also be used to test. Okay, we can conclude that red rose extract can also be used to test the nature of the substance. அப்ப red rose extract யும் நம்ம என்ன பண்றோம், இயற்கையான பொருட்களை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். Hence, it is another example of இதுவும் என்ன, ஒரு acid base indicator. We can conclude that red rose extract seems to give red color in an acidic and green color in basic solution. இதான் very very important. Okay, acidicல என்ன கலரா இருக்கு, ரெட் கலரா இருக்கு. அதே green கலர் எது இருக்கு, பேசிக் சொல்யூஷன், அது கிரீன் கலரை கொடுக்கும். ஓகே, இந்த ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அசிடிக்ல என்ன கலர், லெமன் ஜூஸ் அசிடிக் தானே, அப்ப அது ரெட் கலர் காமிக்குது. அதே மாதிரி பேசிக் சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சோப் சொல்யூஷன்ல அது கிரீன் கலரை காமிக்குது. கேன் யூ நோ ஃபில் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேபிள் 2.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது கூட நம்ம எழுதலாம். We are sure
that you will be excited about the above results. Okay, இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆர்வமா இருந்தது மேல இருக்கிற ரிசல்ட்டை பார்க்கறது. ஏன்னா நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் என்ன வருது, கலர் மாறுது. அசிடிக்ல ஒரு கலரா வருது, பேசிக்ல சாதாரண ரெட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன கலர், அசிடிக்ல ஒரு கலரா மாறுது, பேசிக்ல ஒரு கலரா மாறுது. You may repeat the process of preparing the extract and testing substances with some vegetables. Okay, இதே மாதிரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், சில எக்ஸ்ட்ராக்ட வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எதுனா வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலாம், ஃபிளவர்ஸ் வச்சு பண்ணலாம். எதுனா சச் as பீட்ரூட். ஓகே, பீட்ரூட் நல்ல கலர் இல்லையா, அந்த கலரோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி கேபேஜ். ஓகே, பர்பிள் கலர்ல கேபேஜ் இருக்கும் இல்லையா, கோஸ் ரெண்டு வெரைட்டியா இருக்கும், ஒன்று ஒயிட்டா இருக்கும், இன்னொன்று பர்பிளா இருக்கும். அப்போ பர்பிள் கலர் கேபேஜ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டர்மரிக். ஓகே, மஞ்சள். அதே மாதிரி இந்தியன் பிளாக்பெரி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஜாமுன். ஓகே, நாவற்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்தியன் பிளாக்பெரி. அண்ட் ரெட் ஐபிஸ்கஸ். ஐபிஸ்கஸ்னா இது செம்பருத்தி flower. They can also act as an acid base indicator. அப்ப இது எல்லாமே நேச்சுரலாவே ஓகே வெஜிடபிள், ஃப்ரூட்டோ, ஃபிளவரோ இன்னும் ஆக்ட் பண்ணது நம்மளுக்கு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஒரு ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா அதிசயமான உண்மைகள். ஓகே, ஹைட்ராஞ்சியா அப்படின்றது ஒரு பிளான்ட். இது எங்க வளருது அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கிற கூலர் கிளைமேட்ல அது வளருது. அது எங்க இருக்குன்னா நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கு அந்த பக்கமா. ஓகே, வடகிழக்கு ஸ்டேட்ல ஹிமாலயன் ரீஜன்ல இந்த ஹைட்ராஞ்சியா அப்படின்ற பிளான்ட் வந்து வளருது. இட் கிவ்ஸ் ஃபிளவர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அது ஃபிளவர் பூக்குமா, டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த சாயில். ஓகே, மண்ணை பொறுத்து அது என்ன இருக்கு, அதோட ஃபிளவரோட கலர் மாறும். அசிடிக் சாயில் ப்ரொடியூசஸ் ப்ளூ கலர்டு ஃபிளவர்ஸ். இப்போ சாயில் ஓகே அங்க இருக்கிற மண்ணு கொஞ்சம் அசிடிக்கா இருந்ததுன்னா அது என்ன கலரா இருக்கும், ப்ளூ கலர்டு ஃபிளவர்ஸை கொடுக்கும். வேற பேசிக் சாயில் ஓகே அந்த இடத்துல கொஞ்சம் சாயில் கொஞ்சம் காரத்தன்மையா இருந்ததுன்னா அது என்ன கலரா கொடுக்கும்னா ப்ளூ கலரா கொடுக்கும். அசிடிக் சாயில்னா ப்ளூ கலரை கொடுக்கும். அதே மாதிரி பேசிக் சாயில்ல த ஃபிளவர் இஸ் பிங்க் ஆர் ரெட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர், அதே மாதிரி என்ன இருக்கு பிங்க் கலர். ஓகே, அப்போ pink or red. Can gardeners alter the color of the hydrangea flowers by adjusting the acidic or basic nature of the soil? ஓகே, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி சாயிலுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கு, ஒரு இயற்கையோட அற்புதம். ஓகே, இயற்கையோட அற்புதமான ஃபேக்ட் தான் என்ன இருக்கு இந்த ஹைட்ராஞ்சியா ஃபிளவர்ஸ். ஓகே, அது எங்க இருக்கு, வடகிழக்கு மாநிலத்துல ஹிமாலயன் ரீஜன்ல வளர கூலர் கிளைமேட்ல வளரக்கூடிய ஒரு செடி. என்ன ஆகுது, அதோட ஃபிளவர்ஸ் மண்ணுக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுக்குது. ஓகே, அசிடிக் சாயில்ல ப்ளூ கலராகவும் பேசிக் சாயில்ல ரெட் ஆர் பர்பிள் கலராகவும் கொடுக்கிறது உண்மையிலே ஒரு அதிசயமானது. Up to this page, part 1 gets over. We'll meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.